வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சிறகடி காசை சீரியல்ல இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரோகிணி வித்யாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆன்ட்டி என்னைக்குமே யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு மாமா முன்னாடி என்னை எப்படி பேசினாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வித்யா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆன்ட்டி என்னை தாளிக்கவே செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. எப்படியாச்சும் அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஸ்ருதியோட அம்மா செட் பண்ண அந்த 2 ஆட்களுமே வந்து ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, முத்துவை கோபப்படுத்துற மாதிரி நாங்க எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம், ஆனா முத்து கோபப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை அவனை எப்படியாவது மென்டலா அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அண்ணாமலையும் முத்துவையும் சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறோம், பந்தியில பரிமாறினதுக்கு அப்புறமா அவர் சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஏதோ விஐபி வராங்கன்னு சொல்லி அவரை பாதியில எழுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு அது பெரிய அவமானமா இருக்கும், அதை பார்த்தா முத்து கண்டிப்பா சண்டைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி அம்மாவுமே சொல்லிடுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே இப்போ அண்ணாமலை, முத்து, பரசுராம் 3 பேரையுமே இப்போ சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவங்கள பந்தியில உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறதுக்காக போறாங்க. இப்போ முக்கியமான விஐபி சாப்பிட வராருன்னு சொல்லிட்டு நான் அண்ணாமலையை பந்தில இருந்து எழுப்பி விடுறேன், அதை வச்சு கண்டிப்பா முத்து பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா முத்துவும் அண்ணாமலையும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பந்தி நீங்க பரிமாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாவம் குழந்தைகளுக்கு பசிக்குதுன்னு சாப்பிட வந்தாங்க, யாரும் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி தெரியல, அதான் நாங்களே எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதியோட அம்மா அனுப்பின ஆட்கள் என்ன செய்ச்சு இந்த மாதிரி பிளான் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பிளான் அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. சம்மந்திக்கு நல்ல சாப்பாடு பரிமாறி கவனிக்கணும்னு நினைச்சோம், அந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதுக்கிடையில ரோகிணி ஸ்ருதி 2 பேருக்கும் திருஷ்டி கழிக்கிறதுக்காக வர சொல்றாங்க. ரோகிணியை போய் கூப்பிட்டு வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. ரோகிணி மேல பயங்கரமா கோபத்துல இருக்கிறாங்க விஜயா, ஏன் அவளுக்கு வர தெரியாதா, நான் தான் போய் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாட்ட சொல்லிட்டு ரோகிணியை வர சொல்றாங்க. ரோகிணி ஸ்ருதி 2 பேருக்குமே இப்போ திருஷ்டி கழிக்கிறாங்க, பார்வதியும் மீனாவும். இவங்க என்ன பெரிய சாதனையாப்பா பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆரத்திலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு அண்ணாமலைட்ட. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் திருஷ்டி கழிப்பாங்கப்பா, எல்லாருக்கான அவங்க மேல பட்டிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. மனோஜும் ரவியும் பேசிக்கிறாங்க, அப்ப எங்க மேலேயும் தானே கண்ணு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க மேலெல்லாம் யார்டா கண்ணு வைக்க போறாங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. விடு ரவி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு நாமே திருஷ்டி கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ஸ்ருதி இப்போ அவங்க கழுத்துல போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸையுமே கலட்டி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரவியுமே இப்போ அவங்க வராரு, நம்ம வெளியில போயிட்டு வரலாம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி மாலையை கலட்டி வைக்கும்போது அவங்களோட மாலையோட சேர்ந்து அவங்க போட்டிருந்த செயினுமே மாட்டிக்குது. அது தெரியாம வேகமா மாலையை கழட்டி வச்சுட்டு ஸ்ருதி அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கிடையில பார்வதி இப்போ மீனாவை கூப்பிட்டு ஸ்ருதியை போய் கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போ ஸ்ருதி ரூமுக்கு போறாங்க. அங்க மாலையில செயின் மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. தெரியாம கலட்டி போட்டு போயிட்டாங்க போல, யார் கண்ணியாவது பட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா வாசுதேவன் ஸ்ருதியோட ரூமுக்கு வராரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, என் பொண்ணு செயினை திருடுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாரு. ஸ்ருதியோட அம்மாவையும் இப்போ அங்க கூப்பிடுறாரு. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. செயின் மாலையில மாட்டி இருந்துச்சு, அதை எடுத்து கொண்டு போய் ஸ்ருதிட்டு கொடுக்கலாம்னு நினைச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ பொய் சொல்லாத, சரியான திருடியா நீனு அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு வாசுதேவன். விஜயாவுமே இப்போ அந்த ரூமுக்கு வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியோட செயினை மீனா திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு வாசுதேவன். மீனா கையில இப்போ ஸ்ருதியோட செயின் இருக்கிறத பார்த்த உடனே விஜயாவுமே மீனாவை முறைக்கிறாங்க. மீனா இப்போ வேகமா முத்துவை போய் ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. ஸ்ருதியோட செயினை இவ திருடிட்டா, திருடும் போது இவரை பார்த்தாரு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தி கூட பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா. நான் பாக்குறப்ப மீனா கையில தான் செயின் இருந்துச்சு அப்படின்னு விஜயாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இவ திருடினான்னு அர்த்தமாயிருமா அப்படின்னு பார்வதி கூட மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. என் மருமக மீனா அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு அண்ணாமலையுமே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்ன மீனா நடந்துச்சு நீ சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. பார்வதி ஆன்டி தான் ஸ்ருதியை கோவிலுக்கு போலான்னு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஸ்ருதியோட ரூம்ல போய் பார்த்தேன், ஆனா அங்க ஸ்ருதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவங்க போட்டிருந்த துளசி மாலையில செயின் மாட்டிட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் ஸ்ருதிட்டு கொடுக்கலான்னு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. மத்தவங்களாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீயே எடுத்துடலான்னு பாத்தியா அப்படின்னு வாசுதேவன் மீனாட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸ்ருதியோட அம்மா அவங்க பங்குக்கு பேசுறாங்க. இப்படி திருடுற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துல யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
எத்தனை சவரன் நகை இருந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாசுதேவன் சொல்றாரு, ஸ்ருதி பக்கத்துல நின்னுட்டு மாலைய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி செயினை மாலையில மாட்ட வச்சிருக்கிறா இந்த மீனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாம செயினை திருடலான்னு நினைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அண்ணாமலைக்கு கோபம் வந்துருது. அவதான் ஸ்ருதிட்ட கொண்டு போய் குடுக்கறதுக்கு தானே எடுத்தேன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு. இதை நாங்க நம்பணுமா அப்படின்னு வாசுதேவன் கோபமா கேட்டுட்டு இருக்கிறாரு. முத்து எப்போதும் போல மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. சார், நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம், ஆனா மீனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. உங்களை மாதிரி ஆளுகெல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாரு வாசுதேவன். முத்துவுக்கு கோபம் வந்துருது. வாசுதேவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஸ்ருதியோட அம்மா பிளான் பண்ண மாதிரி முத்துவை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண வைக்க போறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.